நீங்கள் ஒரு ரூபி ஒரு ஸ்டோன் வீட்டில் ஒருத்தர் போட்டுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவர் கையில் தான் இருக்கும். ரூபி ஆட்டம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குற பவர் எதுவுமே, அரசாங்க அனுகூலங்கள், அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசியல் கான்ட்ராக்ட், இதெல்லாம் எங்கே யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். ஸோ வீட்டில் வந்துட்டு யாரானா ஒருத்தர் கண்டிப்பாக ரூபி ஸ்டோன் போடுங்க. அதே போல் நெக்ஸ்ட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவழம். நம்ம லாஸ்ட் எபிசோடு கூட சொல்லியிருப்போம். பவழம் வந்துட்டு சின்ன விஷயம் கிடையாது. மனிதனுக்கு பேக் போன் ஆட்டம் தான் பவழம். அந்த காலத்தில் எல்லாரும் பாட்டிங்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க மாலை, இப்போ போடுறது கிடையாது. ஸோ அது வந்துட்டு பவழம் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வீட்டில் எது பெஸ்ட்டு ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க, வீட்டில் பெஸ்ட்டு வைக்கிற ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமித்திஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்துட்டு அமித்திஸ்ட் வைங்க வீட்டில். சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோன் அமித்திஸ்ட். அதுக்கு அடுத்து வீட்டில் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூங்கில் குச்சி வந்துட்டு வீட்டில் வைங்க. மூங்கில் நான் செடி ஏற்கனவே சொன்னேன், மூங்கில் செடிக்கு ரொம்ப அபரிதமான சக்தி. மூங்கில் செடி வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் வைங்க. உங்களால் மூங்கில் செடி வைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மூங்கில் குச்சி ஒன்று வைங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ அந்த மூங்கிலுக்கு மட்டும் எண்ணெய், ஒரு நல்லெண்ணெய் போட்டு தடவி வச்சுடுங்க, மூளையில் வைங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் அலவே பண்ணாது.